வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். பிரெக்னண்டா இருக்கும்போது வயிறுலாம் பெருசாகும்ல, உனக்கே ஆக மாட்டேங்குது. உன் குழந்தை என்ன எப்படி கூப்பிடுன்னு கேட்டேன். நம்ம சாப்பிடுற சாப்பாடெல்லாம் என் புள்ள மேல விழுந்து அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா தி இன்னசென்ட் ஸ்டோர். என் மனைவி வைரவி என் வாழ்த்தார் எல்லாத்தையும் அதிக விலைக்கு வியாபாரம் பண்ணி கொடுக்கும். அப்பா கோவப்படுறதையும் திட்டுறதையும் தப்பு நினைக்கிற எந்த புள்ளையும் முன்னுக்கு வர முடியாது. வழக்கம் போலதான் இந்த வாட்டியும் எக்கச்சக்கமான தரமான சிறப்பான கண்டென்ட்லாம் மாட்டிருக்கு. வரிசையா பார்த்துடலாமா? மீனா தஷ்வந்த் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஜீ தமிழ்ல வரக்கூடிய அண்ணா சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு ஹெவி காமெடி பண்ணி வச்சிருக்காங்க, கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க என்னன்னு பார்த்துருவோம். அந்த சண்முகம் குடும்பத்தோட நேர்த்தி கடனை நிறைவேற்ற போறான்னு சவுந்தர பாண்டியன் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. உடனே நீ 10 ஆட்களை ரெடி பண்ணணும். அந்த சண்முகத்தை போட்டு தள்ள ஒரு டீம், அவன் குடும்பத்து ஆளுங்களை போட்டு தள்ளுறதுக்கு இன்னொரு டீம். பரவாயில்லையே, பயங்கரமான வில்லியா இருப்பாங்க போலயே. சண்முகத்துக்கு ஒரு டீமா, அவங்க குடும்பத்துக்கு தனியா ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கபடி மேட்சுக்கு அனுப்புற மாதிரி 2 டீமா அனுப்பிச்சு விடுறாங்களா? சரி, அப்படி என்னதான் இவங்க பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நானே ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா அவனுங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? ஒரு 2-3 சீன் காமிச்சாங்க, ஆடி போயிட்டேன். கோயில் வந்துருச்சு, எல்லாரும் இறங்க. யாருப்பா அந்த சிலை இங்க வச்சது? அதாவது வேண்டுதலுக்காக வச்சிருப்பாங்க நம்மள மாதிரி. வாங்க நம்ம வேண்டுதல நம்ம பாப்போம். எப்படி இதுக்கு பேர் தான் சிலையாமா? அதை பார்த்த உடனே ஆமா சிலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்புட்டு பேர் நம்பிட்டாங்களாமா. அதே மாதிரி நம்மளும் நம்பிடலாம். சரி, இப்படி சிலை வேஷம் போட்டு இவங்க என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மாமா ட்ரெஸ் மாத்த போனாவல்ல, நான் போய் கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் வாடி. மாமா நீ வரமா நின்னு வேடிக்கை பாருடா. அடே தானா வந்து மாற்ற புள்ளைய புடிச்சிட்டு போறதுக்கு தான் நீங்க சில வேஷம் வேற போட்டீங்களா? இதுக்கு எங்கடா வேஷம் எல்லாம் போடணும்? இதுக்கு ஒளிஞ்சிருந்தாலே போதுமடா. வர புள்ளைங்களாம் அப்படி கபார்னு புடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம்ல. இதுதான் தவறான செயல். அதுலயே அந்த புள்ளைய பாருங்க, இவனுங்களை பார்க்கும் போதெல்லாம் மனுஷனுங்கன்னு தெரியலையா, கண்ணை திறந்த உடனே தான் ஆஹா இவனுங்க சிலை இல்லையா மனுஷனுங்களா அப்படிங்கறதே கண்டுபிடிச்சிருச்சான். இந்த புள்ள ஒரு பக்கம் அப்படின்னா, இந்த புள்ளியுடைய அக்கா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கும் பாருங்க. மாமா எங்க போனாரு? அண்ணா ஏமா ஏமா இங்க வாமா. ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யாருமா நீ? அங்க இருந்த சிலைய காணும்பா. பாத்துட்டே வருவா. ஏமா உன் தங்கச்சி போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? அந்த புள்ளைய எவனாச்சும் தேடினீங்களா? அதெல்லாம் விட்டுட்டு சிலைய காணோமா, சிலைய காணோம்னு பதறிட்டு கிடக்குது. இதோ பாரு, இப்பதான் இங்க சிலை ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு. ஓ கர்த்தரே, நானே 2 வாட்டி போயிட்டு வரும்போது இங்கதானே இருந்துச்சு. நான் பாக்குறப்போ இங்கதான் இருந்துச்சு. நீ இந்த சிலையவே பார்த்துட்டு நிக்கிற? இல்லை அதானே பார்த்தேன். மத்தவங்க கண்ணுக்கும் நம்ம ஹீரோ சார் கண்ணுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கத்தானே செய்யும். உத்து பாக்குறத பார்த்தா இவங்க சிலை கிடையாது மனுஷனுங்கன்றத கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் எதை தெரியுமா கண்டுபிடிச்சாரு? சிலை ஏதோ மாறின மாதிரி இருக்கு. கருப்பு சைட்ல இருந்துச்சு. ஒரு வித்தியாசமும் இல்ல. இவங்க பண்றதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே வில்லிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும்னு தோணிடுச்சு. வில்லி அரேஞ்ச் பண்ண 2 டீம் இல்லாம நானே எக்ஸ்ட்ரா டீம் ஒன்று நடக்கிறேன்டா. இந்த குடும்பத்தை தயவு செஞ்சு விட்டுறாதீங்கடா. அடுத்ததான் அம்மு அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பாண்டியன் ஸ்டோர்ல எல்லாருமே இன்னசென்டா இருக்காங்க. இன்னசென்ட்னா சாதாரண இன்னசென்ட் கிடையாதுங்க, மானவரியான இன்னசென்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஒருத்தன் அவன் பொண்டாட்டிக்கிட்டே உனக்கு புள்ள பிறந்தா அது என்ன எப்படி கூப்பிடும் அப்படின்னு இன்னசென்ஸா காமிச்சா ஞாபகம் இருக்கா? ஆமா, அந்த குழந்தை என்ன எப்படி கூப்பிடும்? என்ன கேட்ட? உன் குழந்தை என்ன எப்படி கூப்பிடுன்னு கேட்டேன். பாத்தியாடி பார்வதி, என் புள்ளையோட அறிவை? உன்னை தாத்தான்னு கூப்பிடும், இல்ல அறிவு கிட்ட கதர்னு கூப்பிடும். லூசு மாதிரி பேசுறான். இப்ப அதையே ஓவர்டேக் பண்ற மாதிரி இன்னும் சில இன்னசென்ட்டான கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. அதையும் காட்டுறேன் வாங்க. எனக்கு நம்ம குழந்தைய பார்க்கணும்னு ஆசை. 8 மாசம் தான் மாமா, அப்புறம் குழந்தை வந்துரும். பிரெக்னண்டா இருக்கும்போது வயிறுலாம் பெருசாகும்ல, உனக்கே ஆக மாட்டேங்குது. நீ படுற இப்பவே எல்லாம் வயிறு பெருசாகாது மாமா, அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கான். ஓ
அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. இவர் தான் இந்த குடும்பத்துடைய மூத்த அண்ணன். வயசுல மட்டும் மூத்தவர் கிடையாது, இன்னசென்ட்லி மூத்தவர் அப்படிங்கறத நிரூபிக்கிறாப்ல. அதாவது பிரெக்னன்ட் ஆனா எப்ப வயிறு பெருசாகும் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் கிடையாது, அவர் பொண்டாட்டிக்கும் சேர்த்தே தெரியலையாம்ல. அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? ஆனா எனக்கு என்ன டவுட்னா, பிரெக்னன்ட் ஆனா எப்ப வயிறு பெருசாகும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாதாமா, அவ்வளவு இன்னசென்ட்டா. ஆனா பிரெக்னன்ட் ஆகிறது எப்படி அப்படிங்கறது மட்டும் நல்லா தெரியுமா, கேட்டா அதுவும் இன்னசென்ட்டா. அண்ட் இவர் மட்டும் கிடையாது, இவர் பொண்டாட்டி இவருக்கு கொஞ்சமும் சளைச்சவங்க கிடையாது. அவங்க இன்னசென்ட் எந்த அளவுக்கு தெரியுமா இருக்கும்? சாப்பாடெல்லாம் நல்லா சத்தா தானே சமைச்சு கொடுக்குறாங்க. எங்க அத்தை உன்னை விட நல்லா தான் பாத்துக்கிறாங்க. நான் தான் பயந்து சாப்பிடுறதே இல்ல. என்ன பயம் சொல்றம்மா. நான் சாப்பிடுறதுலாம் வயித்துக்குள்ள தானே போகுது, பிள்ளையும் வயித்துக்குள்ள தானே இருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாடெல்லாம் என் புள்ள மேல விழுந்து அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. அடேங்கப்பா, நானும் எத்தனையோ இன்னசென்ட்டை பார்த்துருக்கேன். ஆனா இப்படி ஒரு இன்னசென்ட்டை இன்னைக்கு தான்டா முதல் தடவையா பார்க்குறேன். சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் குழந்தை மேல போய் விழுந்துருன்னு பயந்து சாப்பிடாமே இருக்காங்களாமா. கேட்டா இதுவும் இன்னசென்ட்டாம்ல. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. உங்க வீட்டுல யாருக்கிட்டையும் போய் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. என்ன புள்ள வளர்த்திருக்கா உங்க அம்மான்னு என்னதான் நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்பாங்க. பேசாம ஒண்ணு பண்ணுங்கடா, பாண்டியன் ஸ்டோருங்கிற பேரை மாத்தி இன்னசென்ட் ஸ்டோர் அப்படின்னு வச்சு விட்டுருக்கடா. நல்லா இருக்கும்டா, பொருத்தமா இருக்கும்டா. உன் குழந்தை என்ன எப்படி கூப்பிடுன்னு கேட்டேன். பிரெக்னண்டா இருக்கும்போது வயிறுலாம் பெருசாகும்ல, உனக்கே ஆக மாட்டேங்குது. நம்ம சாப்பிடுற சாப்பாடெல்லாம் என் புள்ள மேல விழுந்து அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இன்னசென்ட் ஸ்டோர். அடுத்த ரிகம் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ சந்தியராகம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, பேட்மிண்டனை வச்சு ஒரு காமெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஸ்போர்ட்ஸை விட்டு வைக்கிறதா இல்ல போலயே, அதுலயும் ஒரு கை பாத்திரோன்னு இறங்கிட்டாங்க போலயே. ஒரு கை பாப்போம்ல. இதுல விஷமருந்து தடவி இருக்கனே, குத்துனா இவன் பொழைக்கவே முடியாதுனே. குத்துறா ஏடா குத்தி விட்டே. ஆஹா, என்ன சொன்ன மாதிரியே குத்திட்டாங்க, விஷத்தை வேற தடவி இருந்தேன்னு சொன்னாங்க, அப்ப காப்பாத்துறது ரொம்ப சிரமம் போலயே அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா எப்படினாலும் காப்பாத்திடுவாங்கன்னு தெரியும். ஆனா இவங்க எப்படி தெரியுமா காப்பாத்துறாங்க? ஆம்புலன்ஸ் உடனே ஆபரேஷன் பண்ணுமா, அப்பதான் அவரை காப்பாத்த முடியும். மினிமம் 1 லட்சம் செலவாகும். பரவாயில்ல, நான் கூட ஏதோ பெரிய அமௌண்ட்டா கேட்பாருன்னு நினைச்சேன். 1 லட்சம் ரூபாங்கிறது இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரண அமௌண்ட் தான். இப்போதைக்கு அவங்க கழுத்துல காதுல இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் அடகு கடல அடகு வச்சா கூட அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணிடலாம். அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து அந்த பையன் உசுரை காப்பாத்திடுவாங்க போல அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சா வேற அதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்குப்பா. நாங்க ஹெவி காமெடியில பயங்கரமான சென்டிமெண்ட்டை ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கிட்டாங்க. பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு வழி இருக்கு மாமா, நீ என் கூட வா. ஏதோ பெருசா பண்றீங்க. காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு பேர் கொடுத்திருக்கேன். அடுத்து உங்க மேட்ச் தான்மா, நீங்க போய் ரெடி ஆகுங்க. பேட்மிண்டன் டோர்னமெண்ட்ல முன்னாடியே பேர் கொடுத்து வச்சுட்டாங்களாம். ஜெயிச்சா 1 லட்சம் ரூபாய் பிரைஸ் கிடைச்சிருமா? 1 லட்சம் ரூபாய் பிரைஸ்னா அது எவ்வளவு பெரிய டோர்னமெண்டா இருக்குன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஆனா அப்பயும் பாருங்க, நம்ம வில்லி இவன் டோர்னமெண்ட் ஆடதான் போவாங்கிறதையும் மோப்பம் பிடிச்சி அங்கேயும் ஒரு ஆளை செட் பண்ணிட்டா. மயக்க மருந்து கலந்த பவுடர் ஒண்ணு வச்சிருக்கேன், அவ கையில கட்ட போற பேண்ட்லயும் இத போட்டுருங்க. நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறமா. பின்னிடுவான் போல் இருக்கே. ஹரி இங்க ரெடி. மைதானத்திற்குள் மது அருந்தவோ யாருக்கும் அனுமதி கிடையாது. ஐயா, வில்லி பிளான் பண்ண மாதிரியே கரெக்டா அந்த மயக்க மறந்து போய் மோந்து பார்த்துட்டாங்களே. இதுக்கப்புறம் மயக்கத்துல எப்படி ஆடி எப்படி ஜெயிச்சு, இதுக்கப்புறம் எத்தனை மேட்ச் எல்லாத்தையும் ஜெயிச்சு எப்படா அந்த 1 லட்சம் ரூபாயை ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நானே ஃபீல் ஆயிட்டேன். என்னாச்சுதானா? மயக்கமா வருது. இந்த பேண்ட்ல ஏதோ பவுடர் இருக்கு. முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த புவனேஸ்வரி இங்கதான் இருக்கா, அவதான் ஏதோ பண்ணிருக்கா. ஆனா இங்கதான் நம்ம ஹீரோயின் வில்லி போட்ட பிளானை நான் காம்ப்ளானா மாத்துறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மயக்கத்தை போக்குறதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மருந்து என்ன மருந்து தெரியுமா? நல்ல குடி. ஏய், அதுக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல சார். என்ன இது, 2 முடக்கு தண்ணி தானா குடிச்சாங்க, அதுக்கே வந்த மைக்கும் பஸ்ஸை பிடிச்சி சொந்த ஊருக்கு கிளம்பி போயிடுச்சா? சரி ரைட்டு. ஆனா நீங்க எல்லாம் இந்த காமெடிக்கே சோர்ந்து போயிடாதீங்க, அடுத்து ஹெவி காமெடி இருக்கு, அதுக்கு ரெடியா இருங்க. நான் ரெடின்னு சொல்லிட்டேன் நானு. 1 பாயிண்ட் தனலட்சுமிக்கு.
பரவாயில்ல, எப்படியோ நம்ம தக் லைஃப் சக்திவேல் மாதிரியே மயக்கத்திலேயே ஒரு மேட்ச் விளையாடி ஜெயிக்கவும் செஞ்சுட்டாங்களா. இதுக்கப்புறம் என்ன, குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல், ஃபைனல், 3 மேட்ச் தான். ஜெயிக்கிறோம், 1 லட்சம் ரூபாயை தூக்குறோம், அந்த பையன் உசுரை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா ரொம்ப பெருசா இருக்கு. நான் சிம்பிளா முடிக்கிறேன்னு முடிச்சிட்டாரு. எனக்கு இப்போ உடனே சக்சஸ்ஃபுல் ஆகணும் சார். ரைட். இதுல வெற்றி பெற்ற தனலட்சுமிக்கு பரிசாக 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. ஆடுனது ஒரு மேட்ச், அதுக்கே 1 லட்சம் ரூபாய் பிரைஸை கொடுத்துட்டாங்களாம்ல. பரவாயில்லடா. இதுல வேற 3 பிரைஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ். தேர்ட் பிரைஸை யாருடா கொடுப்பீங்க? அந்த வில்லிக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா அவ தான் கஷ்டப்பட்டு நிறைய வேலை பார்த்திருக்கா. நானா வின் பண்ணி பிரைஸ் வாங்கிட்டாச்சேனோ. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, உசுருக்கு போராடும் புருஷனை பேட்மிண்டன் ஆடி காப்பாத்திய மனைவி அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு ஒன்லைனுக்கு தான் இவ்வளவு காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. கதர் எப்படி இருக்கான்? நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, இனி பயப்பட வேண்டாம். அடுத்த ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, சலங்கை ஒளி அப்படிங்கிற சீரியல்ல ட்ரெயின் சீனை வச்சு ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருக்காங்க, அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சாதாரண காமெடி கிடையாதுங்க, அல்டிமேட் காமெடி. நாங்க என்னன்னு நானே சொல்றேன். பலத்த கை தட்டலோட ஆரம்பிச்சலாமா? ஐயோ, தண்டவாளம் பொளந்து கிடக்குது. இந்த நேரம் பார்த்தா அந்த ட்ரெயின் இவ்வளவு ஸ்பீடா வருது, அதுவும் பக்கத்துல வேற வந்துருச்சே. இந்த ஷார்ட் பீரியட்ல இந்த மனுஷன் அப்படி என்னதான் பண்ண போறாரு அப்படிங்கறத நானே பரபரப்பா பார்த்துக்கிட்டு இருந்தேன். போச்சு. அதான் அந்த ட்ரெயின் இவ்வளவு கிட்டக்க வந்துருச்சு. இந்த மனுஷனையே அடிச்சு தூக்கி கிடத்த அந்த தண்டவாளத்துல இருந்து ட்ரெயினும் கவுந்து எவ்வளவு பெரிய சேதாரம் நடக்க போகுது. இதெல்லாம் என் கண்ணால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கண்ணை முழிச்சு பார்த்தா என்னடா, கிட்ட வரைக்கும் வந்த ட்ரெயின் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து வரேன்னு சொல்லி திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே போயிடுச்சு. தண்டவாளத்தை யாரோ உடைச்சிருக்காங்கம்மா. என்னடா இது, சாப்பாடு கொண்டு வந்த புள்ள அந்த புள்ளையே ஓடிக்கிட்ட வந்துருச்சு. ஆனா கிட்ட வந்த ட்ரெயின் இன்னும் கிட்ட வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆச்சு ஒரு உசுறு தான், இப்ப 2 உசுறு. 2 பேராலையும் ஒன்றும் பண்ண முடியல. ட்ரெயின் இந்த வாட்டி கன்ஃபார்மா பக்கத்துல வந்துருச்சு. 2 உசுரும் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா டேய், இப்ப அந்த ட்ரெயின் உங்களை நோக்கி தான் வருதா, இல்ல பின்னாடி போயிட்டு இருக்கிற ட்ரெயினுக்கு நீ தெரியாம கதறிட்டு இருக்கியா? எனக்கு ஒன்னும் புரியலையே. 1/4 மணி நேரம் ஆச்சுடா, இன்னுமாடா அந்த ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. கரெக்டா எத்தனை மணிக்கு வரணும் காலு? கரெக்டா சொல்லணும்னா ட்ரெயின் வந்த பிறகு தான் சொல்றேன்றான். அந்த சோப்பு கூடிய காமிச்சா மட்டும்தான் அந்த ட்ரெயினை நிப்பாட்ட முடியுமா, மற்றபடி அந்த ட்ரெயின் நிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா. ட்ரெயின் நின்னது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் நீங்க எல்லாம் ரெடி ஆகுங்க, அது வரைக்கும் நான் பொறுமையா வரேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி நிதானமா வந்துச்சு பாத்தீங்களா. அந்த ட்ரெயினுக்கு ஒரு பிக் சல்யூட் அடிச்சே ஆகணுங்க. நான் கூட இவ்வளவு நாளா சீரியல்ல மனுஷனுங்களுக்கு மட்டும்தான் இலகன மனசு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. ஆனா தடவையா ஒரு ட்ரெயினுக்கும் இலகன மனசு இருக்கும் அப்படிங்கறத நீங்க தான்டா ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. நீங்க தான் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. அடுத்த ஹிபத்துல் கரீம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாப்புல, அதாவது மனசெல்லாம் சீரியலுடைய ப்ரோமோ அனுப்பிச்சு விட்டு இந்த அநியாயத்தை கொஞ்சம் தட்டி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிருந்தாப்புல. அது இந்த சீரியலுடைய ஸ்டார்டிங்ல ஒருத்தன் தாலியை தூக்கி போடுவான், அது ஒரு புள்ள கழுத்துல விழுந்துச்சுன்னு சொல்லி அந்த புள்ள அவனையே மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கும். ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் அப்பவே ஏண்டா இதெல்லாம் ஒரு கல்யாணம்னு 2 பேரும் சேர்ந்து வேற வாழ போறீங்களா, ஒழுங்கா ஓடி போயிருக்கடான்னு சொல்லி விரட்டி விட்டுருக்கலாம். ஆனா அப்பெல்லாம் 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு இப்ப அதை தோண்டி எடுத்து வந்து இல்ல அந்த கல்யாணம் செல்லாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் எடுத்து வந்திருக்காங்களாம். இந்த வீட்டுல உள்ளவங்களை ஏமாத்தி இந்த கல்யாணம் நடந்ததுக்கான ஆதாரம் இதுதான். ப்ரூஃப் இருக்கு.
நான் கூட ஏதோ புதுசா ஃபுட்டேஜை கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு, அதை தான் கொண்டு வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தா என்னைக்கோ யூடியூப்ல அப்லோட் பண்ண ப்ரோமோவை தான் அவன் இவ்வளவு நாளா உட்காந்து டவுன்லோட் பண்ணி நீ கொண்டு வந்திருக்கான். புதிய செய்தி ஏதாவது என்று சொன்னால் இறந்து புதைத்த செய்தியவா கொண்டு வருகிறார். அதுலயே அந்த வீடியோவை பாருங்களேன், எவன் தான் இத்தனை ஆங்கிள் ஷூட் பண்ணி இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து கொடுக்குறான்னு தெரியல. இத்தனைக்கு இந்த சம்பவம் கல்யாணம் நடக்கிற இடத்துல இல்ல, வா தனியா பேசலாம்னு கூட்டு போன இடத்துல நடந்த சம்பவம். அங்கேயே இப்படிப்பட்ட ஃபுட்டேஜ் ரெடி பண்ணிருக்காங்களா? மாவுலஸ் சபாஸ். Any other questions? Yes, one question. அம்மா எப்படி ஆக மொத்தத்துல என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா, விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ண 2 பேர் எப்படி எல்லாம் கஷ்டப்பட போறாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் என்னன்னா, இப்பதான் 2 பேரும் ஒண்ணு சேரலாம்னு பார்த்தாங்க, இப்ப பிரிச்சு விட்டோம்னா பிரிஞ்ச 2 பேர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட போறாங்க அப்படிங்கறத பார்த்து ஆடியன்ஸ் சென்டிமெண்ட் ஆயிடுவாங்களா. அப்ப நம்ம காட்டிங் கொடுக்கிறோம் கோட்டிங் கொடுக்கிறோம். அடுத்த சதீஷ் தமிழ் ஃபேன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, இந்த அயலி சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, இவனுங்களும் ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏஜென்ட் டீனா களத்துல இறங்குனாலே அது சம்பவம் தான். எஸ் ஐம் பேக். இன்னும் 4 மணி நேரத்துல நகையை கண்டுபிடிச்சு கொடுப்பேன்னு சொன்னியே, அதுக்கான வேலையை பார்க்க மாட்டியா? நகை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் கதை தேட மாட்டாங்க, எதையாச்சும் தொலைச்சிட்டு அதை தேடுறது தான் கதையே. ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுங்க. எங்க இருக்கு? திருடன் கிட்ட தான் இருக்கு. எப்படியும் அவன் வெளியில வருவான். இதுக்கு முன்னாடி அந்த சீனியருடைய அப்பாவே தொலைச்சிட்டு தேடுறோம் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஒரு புள்ளையை தொலைச்சிட்டு தேடினாங்க, காய்கறி தொலைச்சிட்டு தேடுறது, இப்ப அந்த வரிசையில நகையை தொலைச்சிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ தீபு மேல சந்தேகமா இருக்கு சீனியர். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்படி எல்லாம் ஏதாச்சும் நடக்கும்னு தெரிஞ்சுதான் தீபுவோட போனை எடுத்துட்டு வந்துட்டேன். கூடவே அம்மு போனையும் உங்க அத்தை போனையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன். பாத்தீங்களா, இவங்கிட்ட ஒரு போன் கேட்டா 3 போன் எடுத்து வந்துட்டான். இப்ப அந்த 3 பேரும் போனை தொலைச்சிட்டு தேடிட்டு இருப்பாங்க, அது ஒரு கதை. இப்ப எடுத்து வந்த போனை வச்சு நகையை கண்டுபிடிக்க போறாங்களாம், இது ஒரு கதை. தீபுவோட போனை ஓபன் பண்ணுங்க, ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். பட் பேட்டர்ன் லாக்ல இருக்கு. சரி ரைட், என்னதான் போனு கிடைச்சாலும் போனு லாக்ல எல்லாம் இருக்கும், அந்த லாக்கை எப்படா ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏஜென்ட் டீனா கிட்ட எப்பயுமே ரெடியா ஒரு வித்தை இருக்கும்ல அப்படின்னாங்க. சரி அந்த வித்தையை கொஞ்சம் காட்டுக்கடான்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க காமிச்ச அந்த வித்தையை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். என்கிட்ட கொடுங்க சார், நான் அன்லாக் பண்றேன். அடே மனசாட்சி வேணாமடா, என்னதான் ஏஜென்ட் டீனாவா இருந்தாலும் அதனடா வாயிலேயே ஊதி கண்டுபிடிக்கிறீங்க. ஆக மொத்தத்துல ஏஜென்ட் டீனா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னா வாயால ஊதியே கண்டுபிடிப்பாங்க, அதே ஒரு ஆளை மிஸ் பண்ணணும்னா ஓடி போனா கூட மிஸ் பண்ணுவாங்க. இவருக்கு இதான் வேலை. அடுத்ததான் நிதாஸ் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, சிந்து பைரவி அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, நம்ம ஹீரோயின் காரை வச்சு ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்னன்னு பாத்துருவோம். கார் ஓட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை, எனக்கு கார் ஓட்ட சொல்லி தரியா? சரி இரு சொல்லி தரேன். இவங்க கிட்ட யாரோ நீதான் சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல வரக்கூடிய ஜெனிலியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதையும் அவங்க நம்பிட்டாங்களான்னு ஒன்றும் புரியல, அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் பூராவும் அப்படிதான் இருக்குது. சரி இதுல இப்ப அந்த ஜெனிலியா மேடம் கார் ஓட்ட கத்துக்க போறாங்களா, அந்த அழகை கொஞ்சம் பாத்துருங்க. நான் சொல்றத கவனமா கேட்டுங்க. லோவா கிளட்ச்ல இருந்து கால் எடுத்தேன்னா வண்டி மூவ் ஆகும். ஓகே ஓகே ஓகே. கார் ஓட்டுறது ரொம்ப ஈஸியா இருக்கு. கத்துக்கிட்டா எல்லாமே ஈஸி தான் சிந்து. ரைட், புருஷன் சொல்லி கொடுத்ததை வச்சு நம்ம ஜெனிலியா மேடம் ஓரளவுக்கு கார் ஓட்டுவது எப்படி அப்படிங்கிற பேசிக்கை கத்துக்கிட்டாங்க. இதே மாதிரி கண்டினியூஸா ஒரு 4-5 கிளாஸ் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா புருஷனுடைய சப்போர்ட்டே இல்லாம அவங்களால தனியா ஓட்டிட முடியும். கரெக்டா? ஆமால. ஆமாவா இல்லையா? ஆமா மட்டும்தான். ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது யாரு? ஜெனிலியா மேடம் ஆச்சே. அவங்க இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். டாக்டர், நான் கார்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன், போயிட்டு வந்துடுறேன். சிந்து ஏன் எதுக்கு சிந்து? ஐயோ, இப்பதான் கார் ஓட்டவே கத்துக்கிட்டாங்களா, அதுல வேற புருஷன் இல்லாம காரை எடுத்துட்டு ஹைவேஸ்லயே ஓட்ட போயிட்டாங்களா. அதுவே ஒரு பரபரப்பு அப்படின்னா அதுக்கு மேல ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணணும்னு பண்ணிருப்பாங்க பாருங்க. அங்க டோல்கேட் கிட்ட ஒரு பொண்ணு வேகமா காரை ஓட்டிட்டு போய் லாரியில மோதிருச்சான். ஐயோ என்னடா சொல்ற? ஹாய் டாக்டர்.
கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். டிரைவிங் கிளாஸா முழுசா முடிச்சவன் கூட இந்த அளவுக்கு ஓட்டுவானான்னு தெரியல. ஏன் உன் புருஷனே இந்த அளவுக்கு ஓட்டுவானான்னு தெரியலமா. ஆனா உன் புருஷனையே ஓவர்டேக் பண்ணி நீ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பாரு. அங்க நிக்கிறமா நீ, அங்க நிக்கிற. நான் கார் எப்படி சூப்பரா ஓட்டிட்டு வந்தல. ஐயோ நான் என்ன விட்டுரு. வெறும் 1 மணி நேரத்தில் டிரைவிங் கத்துக்கொண்டு ஹைவேஸில் வண்டி ஓட்டுவது எப்படி அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஜெனிலியா மேடம் பார்த்தா கத்துக்கணும் போல. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். கடைசியா பானு அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிந்து பைரவி அப்படிங்கிற சீரியல்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு படத்தை எடுத்து ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த படத்தை இவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா தூக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. பல தடவை போட்டு அடிச்சு துவைச்சாலும் மறுபடியும் எடுப்போன்னு வந்திருக்காங்க. அண்ணே இவன் ஜெருவரானே. யார் இவனா? இங்க வா வா வா. சிறந்த விவசாயிக்கான விருதை ஆறுமுகம் அவர்களுக்கு வழங்குகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அதான் வாரம் வாரம் புதுசா 3 நாள் படம்லாம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு சீனெல்லாம் ஆட்டைய போடலாம்ல. உங்களுக்கு இந்த படமே தான் வேணுமா? நீங்க ரொம்ப ராசியான ஆதியத்தையா. எனக்கு பெரிய நஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அந்த நிலைமையை என் மனைவி பைரவி தான் மாற்றும். ஒண்ணு ஏதாச்சும் ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சுன்னா உடனே ஆசீர்வாதம் வாங்குற சீனை எடுத்துட வேண்டியது, இல்ல ஒரு ஸ்டேஜ் போட்டா உடனே இந்த சீனுக்கு வந்துட வேண்டியது. என் மனைவி பைரவி என் வாழ்த்தார் எல்லாத்தையும் அதிக விலைக்கு வியாபாரம் பண்ணி கொடுக்கும். அப்பா கோவப்படுறதையும் திட்டுறதையும் தப்பு நினைக்கிற எந்த புள்ளையும் முன்னுக்கு வர முடியாது. அதான் ஆல்ரெடி போதுங்கிற அளவுக்கு எல்லா சீரியலையும் இந்த படத்தை போட்டு அடின்னு அடிச்சிட்டீங்கல்ல, மறுபடியும் முதல்ல இருந்தா. சாலந்தனைக்கு வீடியோ இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்க அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீது இது மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.